தூத்துக்குடியில் கங்காதேவி என்ற இளம்பெண் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக சென்னையில் பணிபுரிகிறேன் என ஏமாற்றி தன்னுடன் படித்த சக தோழிகளின் வீட்டில் தாலி மற்றும் செல்போன் பணம் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. மோசடி பெண் கங்காதேவியை தாளமுத்து நகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி ராஜபாளையம் பகுதியை சேர்ந்தவர் கங்காதேவி. இந்த இளம்பெண் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் IPS ஆவது தனது லட்சியம் என்று வைத்துள்ளார். இந்நிலையில் கங்காதேவி தனது வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக கூறப்படும் நிலையில் கங்காதேவி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் உள்ள தன்னுடன் பள்ளி படித்த சக தோழி ஒருவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு தோழியின் தாய் கிருஷ்ணவேணியிடம் தான் சென்னையில் தற்போது காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். தூத்துக்குடியில் ஒரு என்கவுண்டர் விஷயத்திற்காக இங்கு வந்துள்ளேன். ஆகவே 2 நாட்கள் இங்கு தங்கிவிட்டு செல்கிறேன் என கூறியுள்ளார். அதை நம்பி கிருஷ்ணவேணியும் தனது மகளுடன் படித்த பெண்தான் போலீசாக வேற இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் வீட்டில் தங்க வைத்துள்ளார். மேலும் கிருஷ்ணவேணியின் வீட்டு அருகே இருந்த பொதுமக்கள் இவர் மீது சந்தேகத்துடன் சின்ன வயதில் எப்படி காவல்துறையில் சேர்ந்தீர்கள் என கேட்டுள்ளனர். அதற்கு தனக்கு காவல்துறையில் சென்னையில் பெரிய நபர் ஒருவர் தெரியும், அவர் மூலம் சேர்ந்தேன், என்னிடம் ஐடென்டி கார்டும் உள்ளது என கூறி அவர்களையும் நம்ப வைத்துள்ளார். நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. நிறைய கதை இதுல இவங்க வீட்டுக்கிட்ட வாசல் உள்ளவங்கலாம் உன்னை பார்த்தா போலீஸ்கார் மாதிரி இல்லைன்னு கேட்காங்க. தெருவில் உள்ளவங்கலாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுமா, எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, ஐடி கார்டு வேணுமா அப்படின்னு பந்தாவா பேசுவா. நானும் சரி இவ ரொம்ப பந்தாவா பேசுற வைக்கிறா, அப்போ உண்மையிலேயே போலீஸ்காரியா இருப்பா போல அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் தெரியுது அவள் போலீஸ்காரி இல்லை. இந்நிலையில் கிருஷ்ணவேணியின் வீட்டில் அவர் மணிபரிசில் வைத்திருந்த தாலி மற்றும் 2000 ரூபாய் பணத்தை அபேஸ் செய்துவிட்டு கங்காதேவி கம்பியை நீட்டியுள்ளார். இது தொடர்பாக கிருஷ்ணவேணி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை கங்காதேவி தன்னுடன் படித்த மற்றொரு சக தோழியான தூத்துக்குடி தாய் நகர் சுனாமி காலனி பகுதியில் வசித்து வரும் வளர்மதி என்பவர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கேயும் தான் செங்கல்பட்டில் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்து வருகிறேன், ஒரு குற்றவாளியை பிடிக்கும் போது தனது தலையில் காயம் ஏற்பட்டுவிட்டதாக கூறி தான் 2 நாட்கள் அவர்கள் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அங்கேயே தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை வளர்மதியின் வீட்டிலிருந்த பீரோவில் செயின் மற்றும் மணிபர்சில் இருந்த 5000 ரூபாய் பணத்தில் 2000 ரூபாய் பணத்தை எடுத்துக் கொண்டதுடன் வளர்மதியின் செல்போனையும் திருடிக்கொண்டு கம்பியை நீட்டியுள்ளார் இந்த பெண். இச்சம்பவம் தொடர்பாக வளர்மதியும் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் இன்று பிற்பகல் தூத்துக்குடி மேட்டுப்பட்டி பள்ளிவாசல் அருகே இருசக்கர வாகனத்தில் கங்காதேவி செல்லும் போது வளர்மதியும் அவரது கணவரும் மோசடி பேர் வழி கங்காதேவியை பிடித்து தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து தாளமுத்து நகர் காவல்துறையினர் கங்காதேவியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் வேறு யாரிடமும் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் போலீஸ் உடையில் சக தோழிகளின் வீட்டில் பெண் ஒருவர் காவல்துறை உதவி ஆய்வாளர் என ஏமாற்றி திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கங்காதேவி போலீசில் இருப்பது போன்று வழக்கமாகவே காக்கி பேண்டில் தான் உலா வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.